தவக்குலை நம்ம சிறந்த முறையில் நல்ல முறையில் தவக்குலை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த தவக்குலை நல்ல முறையில் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அவனுக்கு எழுதினது தான் நடக்கும், உங்களுக்கு எழுதினது தான் நடக்கும். ஆனால் அவன் பதறிக்கின்றிப்பான். என்ன டிஃபரெண்ட்? தவக்குள் இல்லாதவன் பதட்டத்திலேயே போய் விடுவான், நீங்க பதட்டம் இல்லாம போய் விடுவீங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் தவக்குள் என்ற விஷயத்தை உங்களுக்கு வந்துட்டா பெரிய ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். இவன் ஒரு 30-40 வருஷத்தை நினைச்சு, ஒரு 3-4 வருஷத்தை நினைச்சு, 3-4 வருஷம் வரைக்கும் 30-40 வருஷம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நினைச்சு என்ன செய்வான்? இவன் பதட்டத்திலேயே இவனோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப இவனுக்கு எந்த நாளும் பிரச்சனை, இவனுக்கு என்ன எந்த நாளும் பிரச்சனை தான். ஆனா இவன் என்ன எப்படி இருப்பான்டா, அந்தந்த பிரச்சனை அந்தந்த டைம்ல மட்டும்தான் எதிர்கொள்வான் தவக்குள் உள்ளவன். இந்த தவக்குள் இல்லாதவன் பிரச்சனை என்னடா, அவன் ஊர்ல உள்ள எல்லா பிரச்சனையும் அவன் தான் எதிர்கொள்றான். ஏன் எல்லாரும் பத்தி அவனுக்கு கற்பனை, எல்லாத்தையும் அவனுக்கு கற்பனையில தலையில போட்டு நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளை மறுநாள் என்ன ஆகுமோ, அப்படி இப்படின்னு என்ன செய்வான், ஒரு கற்பனையில நிற்பான். இது பதட்டம். என்ன கிடைக்கும்? ஜஸா. என்ன சொல்றது? ஜஸா. குர்ஆன் அதை சொல்லுது. குர்ஆன் அதை சொல்லி காட்டுது. எப்படி சொல்லி காட்டுது? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. ஒரு அதாவது தீங்கு வந்து விட்டால் பதறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். ஒரு தீங்கு வந்துட்டா, வந்துட்டேன்னு சொன்ன வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டாலே பதறக்கூடியவனா என்ன செய்யறான்? இருக்கிறான். சரி, நல்லது நடந்தா அப்ப என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணுமே, அவன்லே பதட்டம் அவனுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தீங்குல மட்டும் பதட்டம் இருக்காது. நல்லது இருந்துட்டா அவனுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கு. என்ன பதட்டம்? போயிருமோன்ற பதட்டம். என்ன பதட்டம்? அப்ப பாருங்க, அவன் எப்பயும் பதட்டத்துல தான் இருக்கிறது. அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். இல்லல் முசல்லி, தொழுகையாளிகளை தவிர. யாரை தவிர? தொழுகையாளிகளை தவிர. அவங்க தான் தங்களோட பொருளாதாரத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றான்ல, பதட்டத்தில் உள்ளவங்க கொடுக்க மாட்டான் தானே. இவங்க என்ன செய்வாங்கடா, கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்ப இரண்டாவது என்ன கிடைக்குது? தவக்குல் என்ற வாழ்க்கையால கிடைக்கிறது நிம்மதி. நிம்மதி கிடைச்சா என்னென்ன கிடைக்கும்னு கேளுங்க. நிறைய பேர் இன்றைக்கு என்னமெல்லாம் டயட் செய்கிறான், அது செய்கிறான், காலையில் எழுப்பி பேலியோ டயட், அந்த டயட், உள்ள எல்லா டயட்டும் இருக்குது. கல்பு சரல. இங்கே என்ன பிரச்சனை? உள்ளஞ்சரையில். அதாவது இன்றைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை நம்ம படிக்க முடியுது. கவலையில் ஒருத்தன் ஃபெட் ஆகிடுவானா, உருகிடுவான்னு நம்ம நினைச்சோம், பார்த்தா அவன் ஃபெட் ஆகிடுவானா. இல்லைங்களா? என்ன ஒருத்தன் கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாண்டே, அதனாலே அவன் ஃபெட். இவன் டயட் பண்ணி என்ன பிரயோசனம்? இவன் முழு கவலையும் நம்ம இப்படி ஆக போறோமோன்றது. நல்லா முடிச்சுட்டு வந்து கவலைப்படுறது. அப்ப என்ன நடக்கும்? ஊதிட்டே போறது தான். அப்புறம் டாக்டர் மார்க்கு அட்வைஸ் பண்ணவனுக்கெல்லாம். இவன் பிரச்சனை வேறு. அப்போ பதட்டம் என்பது உங்களுடைய ஹெல்த்துக்கு ஆபத்து, உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து. மனைவியோட நிம்மதியா பேசலாமா? பதட்டமா உள்ளவே பேச இயலாது. நிம்மதியா பேசுவானா? இல்ல. வைஃப் சும்மா ஒரு பொருளாதார விஷயத்தை எடுத்தாலே டென்ஷன் ஆயிடுவான். இவன் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிற, இந்த ஐடியா கொஞ்சம் 2 வருஷத்துக்கு செலவாகிற மாதிரி இருக்குதுன்னா அது என்ன செய்யும்? எனவே மனிதனுடைய உணர்வுல உள்ளது இது. பிள்ளைகளை பற்றிய பதட்டம். இப்ப நிறைய பேர் வந்து தண்டை எதிர்காலம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பிள்ளையுடைய எதிர்காலத்தை தண்டை தலையில வச்சுட்டு, பிள்ளையுடைய எதிர்காலத்தை தனது தலையில வச்சுட்டு. இதனால முதலாக என்ன நடக்குது? அவன் எதிர்காலத்தை இவன் அழிச்சிடுறது. இவன் கொடுக்கிற கவனத்தில் அவன் அழிஞ்சு போயிடுறான். நடக்குதா இல்லையா? நடக்குது. ரெண்டாவது என்ன? நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் தவக்குல சரியா புரிஞ்சோம்னு சொன்னான். தவக்குல சரியாக புரிந்தோம் என்றால் உள்ள ரீதியாக பலமானவர்களாக இருப்போம், நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது உள ரீதியான பலமானவராக ஆகிவிட்டாலேயே நம்ம வந்து பதற மாட்டோம். நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம்? பதற மாட்டோம், ரிலாக்ஸ் ஆகிருப்போம். யாரோட நின்று கொஞ்சம் பேசலாம். யாரும் நிறைய பேர் ஓடிக்கிட்டே தான் நிற்கிறான் இல்லை. அப்போ அதை நம்ம நின்று பேசலாம், நமக்கு டைம் இருக்கும், சந்தோஷமாக இருப்போம், எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஒரு நிலைமையில இருக்கும். ஆனால் எப்போ கூடினாலும் இதே கதையாக பேசிட்டு இருக்க மாட்டோம். வேற வேற நல்ல நல்ல கதைகள்லாம் என்ன செய்வோம்? பேசுவோம், படிப்போம். அல்லாஹு தாலா நம்மகிட்ட கொஞ்சம் நிம்மதி வைக்க போய் தான் நம்மள இங்கே இருந்துட்டு. அதையும் புரிஞ்சுக்கணும். முழுமையா இல்லாம இல்லை, அதனாலதான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்ப உட்கார்ந்து கவலைப்பட்டு கொஞ்சம் பேர் வெளியே வைக்கலாம். பழகிட்டா இந்த நிமிடத்துல உட்கார்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கவலைப்பட்டு நம்ம இங்க வந்து நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கிறோம்னா நம்மகிட்ட எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் வளர்த்தோம்னா இன்னும் சந்தோஷமா என்ன செய்வோம்? இருப்போம்னு அர்த்தம். இன்றைக்கு நம்ம இங்க ஒரு 1000 பேர் நம்ம கூடி இருக்கிறோம், பெண்களும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட அசர்ல இருந்து இந்த டைம் 10 மணி வரைக்கும் நம்ம பயானை கேட்டுட்டு இருக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறோம்னு அர்த்தம்.